ஏமாற்றமல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதைப் போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. ஒவ்வொருவர்கிட்டத்திலும் நாங்கள் சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கான தெரியும். நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தான் தெரியும். சில விஷயங்கள் நான் வெளியே சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்கிற அவர் சொல்றதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தி அந்த மாதிரியான இதை அவர் சொல்ல வராரோ அப்படின்னு. நீங்க அதை உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்பீங்க, இடுக்கு கிடைக்குதான்னு. என் அண்ணன் தான் டெல்லிக்கு பலமுறை போனாரு. பலமுறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டா? அவருக்கு அழுத்தம் இருந்தா எப்படி போயிருப்பாரு சாவை? என்னங்க, அவருக்கு அழுத்தம் இல்லைல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் இப்படி எடுக்க முடியும்? அது எல்லாம் 1000 சொல்லலாம். அவர் சூழ்நிலைன்னு சொல்றது நான் வந்து நீங்க சூழ்நிலையை நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க. கரெக்டு தானே? அவர் அப்படி சொல்லல. அவர் டெல்லி வந்து எல்லாரும் எங்கிட்ட பேசித்தானே இருக்காங்க, அவர்கிட்டையும் பேசித்தானே இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்ப்பா, நீங்க இந்த கேள்வி கேட்கறது முடிய அண்ணனை நான் பார்த்தப்ப, டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப, நான் 2-3 முறை போனேன். இந்த மாலை முரசு டிவியில வந்த சமயங்கள்ல இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டாரு. ஆமாங்க, நான் போயிட்டு வந்தேன். அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க, ஏன் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படிதான் கேட்டாரு. இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஒய் ஹி ஹஸ் கான் தேர், ஆஸ்க் ஹிம் டு கம் வித் அஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வில் ட்ரை சார். அதான் நடந்துச்சு. அதான் நான் அப்படி சொன்னேன். அவர் சிரிச்சு, நான் எப்படிங்க வர முடியும், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுக அப்படின்னா. ஓகே, அதோட விட்டேன். அதோட சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அமையணும், அம்மாவுடைய கூட்டணியில செல்றதை தவிர வேற முடிவு நான் எடுக்க முடியாது.